நாட்டே கெடுக்கிறது பொம்பளைக்கு தான்ப்பா. பொம்பளைக்கு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணால் அதில் அறிவு அர்த்தம் எல்லாம் இருக்குது. சாரி கட்டின்னு போட்டோம், அதில் அறிவு இருக்குது. சுடிதார் போட்டுன்னு போட்டோம், நெஞ்சு மறைக்கிறாங்க. ஆனால் மேலே மாற மறைச்சின்னு போனாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம அறிவாடு இருந்தால் அவன் ஏன் கவர்ச்சி பண்ணுறான்? இப்போ ஒரு பொண்ணை கெடுக்கிறான்னு சொல்லிட்டு டிவியில் பார்க்குறான். நம்ம ஒழுங்காக இருந்தால் ஏன் அந்த 10 பொண்ணை கெடுக்கிறான்? கெடுக்க மாட்டான் இல்லை. நம்ம ஒழுங்காக இருக்கிறதுனால தான் அந்த 10 பொண்ணைக்கு எடுக்கிறோம். இப்போ ஒரு பசங்களை மெட்ராஸில் கட்டுறதுக்கும் அச்சுப்படுறாங்க. ஊர் நாட்டு பொண்ணாக கட்டிக்கலான்றாங்க. மெட்ராஸ் போனால் வேணான்றாங்க. அவள் எத்தனை பேர் முன்னாடி சுற்றிங்க இருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு வேணான்னு தான் சொல்கிறாங்க. நல்ல பொண்ணு நல்ல புள்ளன்னு யார் சொல்லி பார்க்கலாம்? சொல்ல மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் மலையாள திரையுலகத்தில் வந்துட்டு ஒரு பெரிய பூகம்பம் போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த அறிக்கை வந்ததுனால இப்போ பிரபல நடிகர்களாக இருக்கட்டும் சரி, இயக்குநர்களாக இருக்கட்டும் சரி, தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் சரி, இதில் ஒரு பெரிய சர்ச்சை கொண்டால ஆளாயிட்டாங்க அவங்க. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய தேசிய ஊடகங்களும் இதை பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பெண் கலைஞர்களும் இதை வந்துட்டு இப்போ ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துகிட்டு இப்போ போல்டாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம தமிழ் திரையுலகத்தை வந்துட்டு பாதிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சார், அது பாதிக்காது. ஏன்னா அது வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க சொல்கிறாங்க. அவங்க பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே இது வரைக்கும் யாரும் ரீச் அவுட் பண்ணல, வெளியே இப்போ சொல்லலை. சொல்லாதனால அது பாதிக்க போகிறதில்ல. அப்படி பாதிக்க போகிறதுனாலும் அவங்களுடைய ஃபேம் அவங்க காப்பாற்றிக்கணுன்றதுக்கு யாரும் சொல்ல போகிறதில்ல. நடிகையும் சரி நடிகரும் சரி யாரும் சொல்ல போகிறதில்ல. அவர் விஷால் வந்து ஒரு நடிகர் சங்க தலைவராக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறாரு. அவர் பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து நீ என்ன யோகியமாக பேசுறியான்ற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால இது வந்து பாதிக்க போகிறது. அவங்க சொல்றது யோகியமான்ற மாதிரி கேட்குதா, இல்லை நீ வெளியே சொல்லிடாதரான்ற மாதிரி அவங்க சொல்றாங்களான்னு புரியல. அந்த மாதிரி பேசுறாங்க. இது பாதிக்க போறதெல்லாம் கிடையாது. படம் எடுக்கிறோம், எடுத்துதான் இருக்க போறான். அவங்க கம்ப்ளைண்ட் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. அவங்க பார்த்து தான் இருக்க போறாங்க. பிடிக்காதவங்க யாராவது ஒருத்தர் வெளியே சொல்லணும்னாக்கா அப்படி பார்த்தா சினிமா ஃபீல்டில் எல்லாருமே சொல்லி ஆகணும் தான். யாருமே இந்த ஹராஸ்மெண்ட்டுக்குள்ள வராம வந்திருக்க மாட்டாங்க. ஃபீல்டில் சரி எல்லா இடத்துலையுமே இருக்கு. அது சினி ஃபீல்ட்லையும் இருக்கு தான் செய்யுது. பஸ்ஸில் போனாலும் இப்படி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்றாங்க. ஸ்கூலில் போனால் இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்கு. இப்போ எங்கே தான் இல்லை, அது எல்லாத்துலேயுமே இருக்கு. பாதிப்புன்னு பார்த்தா எதுவும் இல்லை. நம்மளும் மனுஷன் தானே. அதனால அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு, யாருக்கா இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நடக்கிறது மனுஷனா நடந்துக்கிறோன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா. நாட்டே கெடுக்கிறது பொம்பளைக்கு தான்ப்பா. பொம்பளைக்கு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணால் அதில் அறிவு அர்த்தம் எல்லாம் இருக்குது. சாரி கட்டின்னு போட்டோம், அதில் அறிவு இருக்குது. சுடிதார் போட்டுன்னு போட்டோம், நெஞ்சு மறைக்கிறாங்க. ஆனால் மேலே மாற மறைச்சின்னு போனாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க யாராவது ஒருத்தர் முதல்ல இதை கொண்டு வர மாட்டாங்களான்னு ஆளாளுக்கு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்போ ஒருத்தர் இப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆளாளுக்கு மொத்தமாக வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவாங்க. தவறு எல்லா இடத்துலையும் இருக்குது. எந்த தொழிலில் என் கடையில் இருந்து பண்ணாலும் தப்பு தான், அங்கே பண்ணாலும் தப்பு தான். சினிமாவுன்னு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இது இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஆசை. இப்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்கள் திரையுலகத்தில் நடக்காது, மலையாள இண்டஸ்ட்ரியில் தான் நடக்கும்னு சொல்லி ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் அதை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தவறு. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இவங்க அன்னன்னைக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிடுறாங்களனால இப்போ வந்து இது இங்கே நடக்காது அங்கே நடக்காதுன்னு எங்கேயும் கிடையாது. உண்மையிலே தப்பு பண்ணுற எல்லா இடத்துலையும் இருக்கிறான். மாட்டாத அளவுக்கு அவன் நல்லவனாக இருக்கான். இதுதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் நடந்துச்சு. இல்லை, இப்போது கொஞ்ச நாள் வருஷத்துக்கு முன்னாடி சின்மை வந்து வைரமுத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடக்குது. அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்ரீரெட்டியை கூட நிறைய விஷால் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்க தான் செய்யும். இங்கே இல்லைன்னா சொல்லவே முடியாது. அவங்கவுங்க அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கணுன்றதுக்கு, சினி ஃபீல்டை தக்க வச்சுக்கணுன்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர இல்லைன்னா சொல்லவே முடியாது. அது இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. முதல்ல தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த பெண்களை வந்து குடும்பம் பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி தவறு. அதே மாதிரி இப்போ கேரளா அரசு வந்துட்டு இதை ஒரு முன்முயற்சியாக இதை எடுத்துட்டு சப்போர்ட் பண்ணி இனிஷியேட்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம தமிழக அரசும் வந்துட்டு நம்ம தமிழ் திரையுலகத்தில் இது ஒரு முன்முயற்சியாக எடுத்து கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முன்முயற்சியாக எடுக்கணும்னா இப்போ அவங்க என்ன நம்ம நடிகர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மோகன்லால் அந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் இல்லை. இங்கே வந்து ஒரு பயம் இருக்குது. டப்புன்னு ஜனங்க கோவப்பட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. தமிழ் ஃபீல்டில் ஒரு பயம் இருக்குது. ஒரு கண்ட்ரோல்டுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணுறாங்க, அவ்வளோதான்.
கண்டிப்பாக இப்போதைக்கு யாராட்டும் இதை வெளிப்படையாக கொண்டு வந்து பிரபலம் ஆனால் மட்டும்தான் கவர்மெண்ட் எதுவும் தொடும், இல்லைன்னா தொடாது. தானாக போய் தொட்டானா தேன்கூட்டில் கை வச்ச கதையாயிரும். ஏன்னா அவங்க ஒரு அரசியல்வாதிக்கு என்ன தேவை தெரியுமா, மொத்தத்தில் திரை நட்சத்திரங்களும் தேவை, மக்களும் தேவை. வெளியில் இது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்போ வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர ஆனால் வெளிப்படுத்தணுமா இருக்காது, உண்மையை சொல்ல போகலாம். அதனால தான் உண்மை போகலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம தமிழகத்தில் நடக்கல, தமிழ் சினிமாவில் நடக்கல. இனிமேல் நடக்காத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி நம்மளதுலேயே பிரபல நடிகர்கள் ஸ்டார்ஸாக இருக்கட்டும் சரி, பேரை நான் சொல்ல விரும்பலை, அவங்கெல்லாம் ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணலை? ஒருவேளை அவங்க மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மாட்டிப்பாங்கன்னு நினைக்கல, தானாக ஏன் போட்டு இது பண்ணிட்டு இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து உங்கள் மேலே ஏதாவது ஒரு குறை சொன்னால் நீங்கள் நான் இல்லை இருக்கு சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? நான் எதுவுமே என் மேலே எந்த தவறும் இல்லை, நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, லாஸ்ட்டில் பூகம்பமாக தான் வந்து நிற்கும். அதனால் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு பேசினாலும் பேசலாமோ தவிர இன்றைக்கி பேச வாய்ப்பு இல்லை, பேச மாட்டாங்க. அது மட்டும் உண்மை. மாட்டிப்பாங்கன்றது ஒன்றும் இல்லை, பேசிட்டா அதுக்கப்புறமேட்டு இவன் யோகி மாதிரி பேசுகிறானே, திருப்பி இங்கே இந்த மாதிரி வந்து பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லாமல் போயிடும்ல. அது மட்டும் இல்லாமல் பேசணுன்னா எல்லாரும் தான் பேசணும். அது வந்து இப்போ இது காமனாக நடக்கிற விஷயன்றதுனால அவங்களுக்குள்ள அது இப்போ யோகிய மாதிரி பேசிட்டு நாளைக்கு ஒரு டுவேட் வச்சாங்கன்னா நடிக்க முடியாத மாதிரி போயிருக்குல்ல. புரியுது. அதனால பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இது பெரிய விஷயமா தோணல. ஏன்னா அவங்க டெய்லி வாழ்க்கையில் இதை கடந்து போகிறாங்க. ஒரு சினி ஃபீல்டில் இருக்குன்னா நடிக்கணும், எல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதனால அவங்க பேசணுன்றது வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல. இப்போ ஒரு ஸ்கூல்லேயோ ஒரு சர்ச்லேயோ ஒரு கோயிலையோ நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா அது நடக்கக்கூடாத இடம், இது வந்து நடக்கிற இடம். அதில் இங்கே வந்து யோகியமாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? அது என்னை பொறுத்தவரைக்கும் தவறுன்னு நினைக்கிறேன். அது முன்ன அவங்க சங்கத்திலே இருந்து என்ன ஏதுன்னு அது ஸ்டெப் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயமா வளர்ந்துருக்காதுன்னு என்னுடைய கருத்து. கடைசியாக ஒரு கேள்வி, நான் இதை பொதுவாக கேட்குறேன், இந்த திரையுலகத்தையே விட்டுடுங்க. என்னன்னா இது திரையுலகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குன்னு நம்ம காதுபட கேட்குதே தவிர, அதை தாண்டி நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயத்துலையும் பெண்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. அவங்க வேலை பார்க்குற நிறுவனத்துலேயா இருக்கட்டும் சரி, ஏன் ரோட்டில் கூட அவங்களால ஒரு 6 மணிக்கு மேலே ஃப்ரீயாக நடக்க முடியலன்னுன்ற ஒரு நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. அப்போது நம்ம தேசியத்தில் இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் வந்துட்டு ஒழுக்கமாக இல்லாததுனால இது இப்படியே தான் எதிர்காலத்திலே நம்மளுக்கு இந்த பிரச்சனை தொடரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன பண்ணால் இது கரெக்டாக நீங்க நினைக்கிறீங்க? சட்டத்திட்டம்லாம் ஒழுங்காக தான் இருக்குது, ஆனால் யாரும் அதை முறையாக இது பண்ணுறது இல்லை. அது எல்லா ஃபீல்ட்லையுமே ஹராஸ்மெண்ட் இப்போ பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி, பொண்ணுக்கு அதிகமாக இருக்கும், பையனுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் வந்து எல்லா ஃபீல்ட்லையுமே ஹராஸ்மெண்ட் இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற நடவடிக்கை உடனே நடக்கணும். இப்போ ரேப் கேஸ் நடக்குதுன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு 6-7 வருஷம் 10 வருஷம் ஆயிடுது இல்லை? அதுதான் கிடைக்கிறது 10 வருஷம் ஆயிடுது இல்லை? அது சரியாக பண்ணணும். யாருக்கு ஆல்ரெடி சட்டம் இருக்குது, அதை ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிவு எடுக்கிற அளவுக்கு. மற்ற கண்ட்ரிலலாம் ஒரு இப்போ ஹராஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து 1 மாதத்துக்குள்ளேயே அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு அவங்க மூவ் பண்ணுறாங்க. இங்கே அது இல்லை, ஸ்லோவாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். சரி, மனுஷன் வந்து குரங்கு மாதிரி, அவங்களுக்கு எப்போ புத்தி மாறன்றது யாருக்கும் தெரியும். அதாவது நமக்கும் வயசு பசங்க இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது எல்லாமே. காம உணர்ச்சியாக பார்த்தா அது மனுஷன் கிடையாது. மனுஷன்னா கட்டுப்பாடு இருக்கணும். அதுக்கு தான் தாய் தகப்பன் மகன் மகள் அப்படின்னு சொந்தம் வச்சுக்கிறாங்க. அதுவே நம்ம மீறோன்னா நம்ம மனுஷன் உயிரோட இருக்கிறதுக்கே அர்த்தமாடு. மொத்தத்தோட நம்ம பொம்பளையால தான் ஆம்பளைங்களாம் கெட்டு போகிறாங்க. நம்ம அறிவாக நடந்தோம்னா அது நல்லா புரிஞ்சிக்கலாம். நம்ம என்ன பண்ண முடியும்? நான் ட்ரெஸ் பண்ணுவேன், என்னுடைய உடம்பு, நான் போவேன், நான் வருவேன்னு சொன்னால் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒழுங்காக போனோமா எந்த ஆம்பளை நம்மளை பலாத்காரம் பண்ண மாட்டான், கெடுக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். நம்ம நல்லா இருப்போம் குடும்பத்தில். நம்ம சரியாக இருந்தால் நம்ம பொண்ணாக இருக்கட்டும், நம்ம அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்டுங்களாக கூட இருக்கட்டும், நம்ம சரியாக இருந்தால் அவங்களாம் கவிழ்ச்சி பண்ண மாட்டாங்க. நம்மளால தான் அவன் கவர்ச்சி பண்ணுறான். நம்ம அறிவாடு இருந்தால் அவன் ஏன் கவர்ச்சி பண்ணுறான்? இப்போ ஒரு பொண்ணை கெடுக்கிறான்னு சொல்லிட்டு டிவியில் பார்க்குறான். நம்ம ஒழுங்காக இருந்தால் ஏன் அந்த 10 பொண்ணை கெடுக்கிறான்? முன்னாடி நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் ஆம்பளைங்க கெட்டு போகிறது. இப்போ எந்த பார்க்கில் பாரு, ஸ்கூல் படிக்க போகிறாங்களே, எந்த பார்க்கில் இருந்தாலும் ஜோடி இல்லாத இடம் இருக்கா? சினிமா தேட்டரில் ஜோடி இல்லாத இடம் இருக்கா? ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி பேச வச்சு போடுவோம். ஸ்கூல் காலேஜுக்கு போகிறாங்களே, ஜோடி இல்லாத இடம் இருக்கா? இப்போ நீ உன் பொண்ணு நல்ல பொண்ணு, என் பொண்ணு யாரையும் பார்க்காத போயிட்டு வருது நீ நினைக்கலாம். அவள் எங்கே சுற்றிட்டு வரா நீ பார்த்தியா? இல்லை. இப்போ ஒரு பசங்களை மெட்ராஸில் கட்டுறதுக்கும் அச்சுப்படுறாங்க. ஊர் நாட்டு பொண்ணாக கட்டிக்கலான்றாங்க. மெட்ராஸ் போனால் வேணான்றாங்க. அவள் எத்தனை பேர் முன்னாடி சுற்றிங்க இருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு வேணான்னு தானே சொல்கிறாங்க. நல்ல பொண்ணு நல்ல புள்ளன்னு யார் சொல்ல பார்க்கலாம்? சொல்ல மாட்டாங்க.